ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரத்தன் ப்ரோஸ். இன்றைக்கி நம்ம ராம் மந்திர் அப்படிங்கிற ஹிந்து டெம்பிள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ராம் மந்திருங்கிறது ஒரு ஹிந்து டெம்பிள். அது அயோத்தியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அயோத்தியா வந்துட்டு உத்தரப்பிரதேஷ்டு லொக்கேட் ஆகிருக்கு. இதோட லொக்கேஷனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னா, இது வந்துட்டு சைட் ஆஃப் ராம் ஜன்ம பூமி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இதுதான் பர்த் பிளேஸ் ஆஃப் ராமான்னு சொல்கிறாங்க. இந்த ராம் மந்திர் அப்படிங்கிற இந்த டெம்பிளோட டிசைன் வந்துட்டு சோம்பூரா ஃபேமிலி அகமதாபாத்லேருந்து பண்ணியிருக்காங்க. இந்த சோம்பூரா ஃபேமிலி வந்துட்டு 100க்கும் மேற்பட்ட டெம்பிளுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இது 15 ஜென்ரேஷன்ஸாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு சோம்நாத் டெம்பிளும் அவங்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட சீஃப் ஆர்கிடெக்ட் வந்துட்டு சந்திரகாண்ட் சோம்பூரா. அவர் வந்துட்டு அவரோட சன்ஸோட ஹெல்ப்பால் பண்ணியிருக்காரு. அவங்களோட சன்ஸும் ஆர்கிடெக்ட்ஸ் தான். இதே ஆர்கிடெக்ட் 2020 வாஸ்து சாஸ்திர முறைப்படி சில சேஞ்சஸ் டெம்பிள்ட பண்ணியிருக்காரு. இப்போ இந்த கோவில் 76 மீட்டர்ஸ் வித்லையும் 120 மீட்டர்ஸ் லென்த்லையும் 49 மீட்டர்ஸ் ஹையாகவும் கட்டியிருக்காங்க. இந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் தான் வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல 17,000 மீட்டர் கியூப் ஆஃப் சாண்ட்ஸ்டோன் ராஜஸ்தான்லேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல அயனே யூஸ் பண்ணாம ஸ்டோன் பிளாக்ஸை 10,000 காப்பர் பிளேட்ஸ் வச்சு ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அழகு கட்டியிருக்க இந்த கோவில்ல ராமர் பால வடிவத்தில் இருக்காரு. ராம சௌந்தரியத்தோடு இருக்காரு. இந்த கோவிலில் இருக்க ஸ்ரீராமர் பார்க்கறதுக்கு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள். Like, share, subscribe.